ஐபிஎல்லில் புதன்கிழமை சென்னை பஞ்சாப் அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனையில் மந்தகதி ஏற்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார். சடையாண்டி, விவரங்கள். நந்தா, சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகின்ற 30ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று அதிகாலை 10:15 மணிக்கு, இன்று காலை 10:15 மணிக்கு தொடங்கியது. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாகியும் டிக்கெட் விற்பனை மந்தம் இருக்கிறது. தொடர்ந்து 4 போட்டிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு மோசமான தோல்வியை சந்தித்திருப்பதன் காரணமாக ரசிகர்களுடைய ஆர்வம் குறைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். விற்பனை தொடங்கிய 1 மணி நேரத்திற்குள்ளாக அனைத்து டிக்கெட்டுகளுமே விற்று தீர்ந்துவிடும். ஆனால் 2 மணி நேரமாகியும் டிக்கெட்டுகள் விற்பனையாகி வருகிறது. 1700 ரூபாய் டிக்கெட் மட்டுமே தற்பொழுது முடிவடைந்திருக்கிறது. சரியாக 10 நிமிடத்திற்குள்ளாக இந்த 1700 ரூபாய் டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்பனையாகிவிடும். ஆனால் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக 2 மணி நேரமாக இந்த டிக்கெட்டுகளானது விற்பனை செய்யப்படக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற 5 போட்டிகள்ல ஒரே ஒரு போட்டியில் மட்டுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்து நடைபெற்ற 4 போட்டிகளிலுமே தொடர் தோல்வியை சந்தித்திருப்பதன் காரணமாக ரசிகர்களிடையே ஒரு ஆர்வம் குறைந்திருப்பதை இந்த டிக்கெட் விற்பனை மூலமாகவே நம்மால் யூகிக்க முடிகிறது. பஞ்சாப் கிங்ஸ் அணியுடன் வருகின்ற 30ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடுகிறது. இந்த போட்டி இனி வரக்கூடிய அனைத்து போட்டிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றாலும் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பு என்பது மற்ற அணிகளுடைய அந்த முடிவை பொறுத்தே தீர்மானிக்கப்படும். எனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்குள் முன்னேற முடியாத ஒரு நிலைமைதான் தற்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களும் போட்டியை மைதானத்தில் நேரடியாக கண்டு ரசிப்பதில் ஆர்வம் குறைந்திருக்கிறது என்பதை இந்த டிக்கெட் விற்பனையை வெளிப்படையாக காண்பிக்கிறது. நந்தா, நன்றி சடையாண்டி, விவரங்கள்.